அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை என்பது உண்மையும் கற்பனை கதையும் கலந்த ஒரு சிறுகதை. இது கதைதான், இது யாரையும் குறிப்பிடுவதல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிறுகதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, பூலோகத்திலேருந்து ஆரம்பிக்குது. பூலோகத்தில் ஒரு யோகி ஒருத்தர் இருக்கார். அவர் எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஒரு மடத்து இடத்துல அவர் குடியிருக்கிறாரு. ஒரு 3 தலைமுறைக்கு மேலே குடியிருக்காங்க. அவர்களோட தாத்தா மூதாதையர் அந்த மடத்தில் வேலை செஞ்சதுனால அந்த மடத்துக்கு அருகாமையிலே அவர் தங்கியிருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட வழி வழியாக வந்தவர் தங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அதில் அந்த யோகி ஒருத்தவர் எளிமையாக யோகா பயிற்சிகளை, வாசி யோக பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவர் எளிமையாக வாழ்ந்துட்டு வந்தார். அப்போ ஒரு சில நபர்கள் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோயிலை பிரபலப்படுத்த வேண்டும். ஏன் அந்த கோயிலை பிரபலப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாணிக்கவாசகரோட சிலை அங்கே இருக்குது. மாணிக்கவாசகரோட சிலை இருக்குது. மாணிக்கவாசகரோட சிலை அம்பலத்தாடு மடம் அப்படின்ற இடத்துலையும் இருக்குது. அந்த ஊரில் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலராக அந்த கோயிலில் ஏன் அதை எடுக்கணும், அதை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த கோயில் ஒரு கேப்பாரற்று கிடக்கிற போல் இருக்குது அந்த கோயில். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் கூட்டணி சேர்ந்து அந்த கோயிலை நம்ம கையில் எடுத்து அங்கே இருக்கிற ஏழைகள்லாம் குடியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வீடுகள் அங்கே இருக்குது. அதை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாமே அந்த மடத்து இடத்தை பற்றிய சில கதைகள் சொல்கிறாங்க. என்னென்னா, அங்கே இருக்கிற பூசாரி ஒரு கதை சொல்கிறாரு. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மாணிக்கவாசகர் தங்கி இறைவன் சொல்லி மாணிக்கவாசகர் எழுதின இடம் திருவாசகத்தை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடம் சிதம்பரத்தில் இருக்குது. இந்த சிதம்பரத்தில் வேங்கான் தெருவில் அந்த இடம் இருக்குது. இப்போ இந்த கோவில் கட்டின ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அறிவார்ந்த மக்கள் தெளிவாக இதை கேட்கணும். ஆனால் மாணிக்கவாசகரோட காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி அப்படின்னு பார்த்திங்கன்னா 9, இது அதுக்கப்புறம் இது 16, கிட்டத்தட்ட 600 வருடங்கள் வித்தியாசம் இருக்குது. இப்போ அந்த மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மாணிக்கவாசகர் 16ஆம் நூற்றாண்டுக்கு எப்படி வந்தார் தெரியல. அவர் எழுதின காலம், திருவாசகம் எழுதின காலம் 9ஆம் நூற்றாண்டுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அறிவார்ந்த பெருமக்கள்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த பூசாரி அந்த கதையை மாற்றுறாரு. இங்கே தான் உட்காந்து அவர் எழுதினார் அப்படின்னு. அப்போ வேறு எங்கே அவர் எழுதினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான சரியான விடை இல்லை, அதற்கான சரியான இடம் சொல்லப்படலை. அப்போ அந்த இடத்துல தான் உட்காந்து எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் அவர் மறைஞ்சாருன்னு சொல்கிறாரு. அவர் வாழ்ந்த இடமும் அதுதான்
அப்படின்னு சொல்கிறார். மறைஞ்சதும் அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்த பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்போ இதை வந்து ஒரு சில பணக்காரர்களும் ஒரு சில பெரிய மனிதர்களும் நம்புகிறாங்க. நம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் வந்து இந்த இடம் மடத்துக்குரிய இடம் அப்படின்னு சொல்லாமல் வந்து இந்த இடம் வந்து நகராட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு அந்த கோர்ட்டில் ஜெயிச்சு இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றத்துக்கு ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றுறாங்க. இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த யோகிக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன அப்படின்னா, நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை அவர்கள் வந்து எல்லா அரசோட எல்லா பலன்களையும் அனுபவிக்கிறாங்க. இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்போ வந்து அந்த கோவிலை அபிவிருத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30 வீடுகளை இடிச்சிட்டாங்க. அதில் அந்த யோகியோட வீடும் ஒன்று. இப்போ இந்த யோகிக்கு பலவிதமான கேள்விகள் மனசுக்குள்ளே வருது. இப்படி பொய்யான தகவலை சொல்லும் ஒரு பூசாரியை நம்பி இதெல்லாம் செய்கிறாங்க. உண்மையான விஷயங்கள் இந்த அறிவார்ந்த மக்களுக்கு தெரியலையா? இந்த அறிவார்ந்த பெரிய மனிதர்களுக்கெல்லாம் இது உண்மை புரியலையா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு குழப்பம். உண்மையான இறைவன் இருந்தால் இதற்கு என்ன பண்ணியிருப்பார்? இறைவனோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்களெல்லாம் அவர் காலி பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகிக்கு ஒரு குழப்பம் வருது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவன் சொத்து குலை நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஈரக்குலை செத்தால் குலம் நாசம், சீவன் செத்தால் குலை நாசம் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஈரக்குலை வந்து செத்துடுச்சு அழுகிடுச்சினால் ஜீவன் உயிரோடு இருக்க முடியாது, ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியாது. அப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈரக்குலையை நாங்கள் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். ஈரக்குலை வீணாக போயிடுச்சுன்னா இந்த ஜீவன் உடலில் தங்காது அப்படிங்கிறது அதோட பொருள். எனக்கு வந்து இதை மாதிரி பழமொழிகளை திரிபாக சொல்லக்குள்ள அந்த யோகிக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. என்ன இதை மாதிரி சொல்கிறாங்களே, இப்படி இருக்குமா? சிவன் சொத்து அனுபவித்தா குலம் நாசம்னு சொல்கிறாங்களே, இது வந்து ஒரு தவறாக இருக்கிற மாதிரி தெரியுதே. இந்த சிவன் வந்து ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன், மிக உயரமானவன். அவனுக்கு கோயில் கட்டணும்னா நான் எவ்வளோ பெருசு கட்டணும் அப்படின்னு சில குழப்பங்கள் வருது. அப்போ இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூமியில் பூலோகத்தில் அவருக்கு நீதி கிடைக்கல, அவரோட கேள்விகளுக்கான பதில் கிடைக்கல. கிடைக்காத போது யமலோகத்துக்கு ஒரு மனு அனுப்புகிறாரு. என்ன மனு அனுப்புகிறாரு அப்படின்னா, இந்த பூமியில் வசிக்கும் மக்கள் கோவிலிடத்தில் வசிக்கக்கூடாதா? அப்படி வசிப்பதனால் சிவன் சொத்தில் வாழ்ந்தால் அவங்கள் குலம் நாசமாகுமா அப்படி என்று சில பழக்க வழக்கங்கள், சில பழமொழிகள் இருப்பதாக பூலோகத்தில் சொல்கிறார்கள். அதேபோல் இங்கு ஒரு சில நபர்கள் இந்த கோவிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு 30 குடும்பங்களை இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இவர்கள் வந்து காலி செய்து அவர்களோட உழைப்பை புறக்கணித்து விட்டார்கள்.
அந்த 25-30 வீடுகளை காலி செய்யும் அந்த நபர்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்ன புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 30 வீட்டுக்குள்ளே எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது புரியல. 10,000 மேற்பட்ட தொழிலாளர்களோட உழைப்பு அதில் இருக்குங்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த 10,000 உழைப்பாளிகள் எப்படி அப்படின்னா, கொத்தனார்கள், ஆசாரிகள், சித்தாள்கள், மணலை கொண்டு வந்து போட்டவர், சிமெண்ட் தயாரித்தவர், இப்படி எல்லாரோட உழைப்பும் அந்த வீட்டில் இருக்குது. அந்த உழைப்பெல்லாம் நாசம் செய்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் மக்கள் 2-3 தலைமுறையாக குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தை அவர்கள் வீடாய் கட்டி வைத்திருந்த அவர்கள் உழைப்பையும் பாழ்படுத்தி விட்டார்கள். ஆகவே இந்த பூலோகத்தில் இதற்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லை. ஆனால் மேலோகத்தில் சரியான நியாயம் கிடைக்குமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுறாரு. அந்த மனுவில் அந்த குரூப்பில் இருக்கிற அவர்கள் அங்கு வந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் என்ற ஒன்றை நீங்கள் தரக்கூடாது. இவர்கள் பல பேருடைய மனநிலையை பாதிக்க வைத்திருக்கிறார்கள். பல குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அதில் இருக்கும் முக்கியமான 3 நபர்கள், இந்த 3 நபர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுமதிக்கக்கூடாது. எங்களை விசாரிக்காமல் இதில் எது உண்மை எது பொய் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த சிவன் சொத்து குலை நாசம் என்கிறார்களே, இது உண்மைதானா அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை போட்டுறார். மனுவை போட்ட உடனே இந்த 3 பேரில் ஒருத்தவர் இறந்துடுறார். 3 பேரில் ஒருத்தவர் இறந்த உடனே யமலோகத்துக்கு அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போக்குள்ள அவர் என்ன நினச்சிக்கிட்டு போகிறாரு, இங்கேருந்து போக்குள்ளேயே அவர் என்ன நினச்சிக்கிட்டு போகிறாரு அப்படின்னா, அவர் தனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும் என்பதை அவர் நினச்சிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போகிறாரு. எனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நான் இறைவனுக்கு சேவை செய்து அவர்களுக்கு கோயில் கட்டுறது, அவர்களுக்கு வசூல் செய்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா அங்கே இருக்கிற சின்ன சின்ன இடத்தை எல்லாமே கோயிலாக கட்டி செய்கிறது, வீடுகளை எல்லாம் இடித்து நான் கோயிலை அபிவிருத்தி செய்தேன், ஆகையால் எனக்கு சொர்க்கம்தான் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் மேலோகத்துக்கு போகிறார். மேலோகத்துக்கு போன உடனே யமதர்மன் அந்த நபரிடம் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், உங்களுக்கு பூலோகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு உங்களை அனுப்பக்கூடாது என்று ஒரு மனு ஒன்று வந்திருக்கிறது. ஒரு யோகி மனு அனுப்பியிருக்கிறார். அவருக்கு பூலோகத்தில் சரியான நியாயம் கிடைக்கவில்லை என்று மேலோகத்திற்கு ஒரு மனு அனுப்பியிருக்கிறார். ஆகவே இங்கேயாவது இந்த மேலோகத்திலேயாவது நியாயம் கிடைக்குமா என்று அவர் கேட்டிருக்கிறார். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய தரப்பு நியாயத்தை நாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரகுப்தன்ட்ட அந்த யோகியை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அவரும் மேலே போகிறாரு. மேலே போய் இந்த நடந்த விஷயங்களை எல்லாம் யமதர்மனிடம் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி எல்லா வீடையும் இடிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் அவர்தான். இந்த வீடுகள் மட்டும் அல்லாமல் இன்னும் நிறையா வீடுகளை இடித்து இந்த பொதுமக்களுடைய வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டவரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவரும் இவர்தான்.
இவர் வந்து தன்னை வந்து ஒரு வந்து மிகப்பெரிய பக்திமானாகவும் மிகப்பெரிய சேவை செய்பவராகவும் பூலோகத்தில் அடையாளம் காட்டுகிறார். இவருடைய உண்மையான ரூபத்தை இந்த மேலோகத்தில் நீங்கள் தயவு கூர்ந்து ஆராய்ந்து எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து தகுந்த நீதி வழங்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் சரி, தகுந்த நீதி வழங்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த மகான். அதற்கப்புறம் அந்த எதிர்த்தரப்பு அந்த நபரிடம் அவருக்குரிய நியதிகள், அவருக்குரிய சந்தேகங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது, அவர் தரப்பு நியாயத்தை. அதற்கு அவர் கூறுகிறார், நான் வந்து இறைவனுக்காக தான் எல்லாம் செய்தேன், இறைவனுக்காக தான் நான் தொண்டு செய்தேன், மக்களிடம் பணத்தை வசூல் செய்து இறைவனுக்காக தான் நான் அபிவிருத்தி செய்தேன், கோயில்கள்லாம் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அதை வந்து யமதர்மன் வந்து கேட்டுக்கொண்டு, அப்படியா, அப்படி கேட்டுவிட்டு சித்திரகுப்தனிடம் ஆலோசனையை கேட்கிறார். சித்திரகுப்தனும் ஆலோசனையை கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், இவர் சொல்லும் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று இவர் வந்து கூறுகிறார். இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அந்த இறைவனையே அழைத்து நாம் வந்து அவர் என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதன்படி நடந்து கொள்வது தான் நம்மளுடைய பணியாக இருக்கணும். இதில் வந்து நம்ம வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்து இறைவனை வந்து கூப்பிட்றாங்க. இதை மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது, இந்த பூலோகத்தில் நிறைய நியதிகள் கிடைக்கவே மாட்டேங்குதா, அப்போ இந்த பூலோகத்தில் கிடைக்காத நியதியை மேலோகத்தில் கிடைக்கும் என்று நம்பி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து மனுவாகவே போட்டிருக்காரு, நீங்கள் வந்து அதற்கான உண்மையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து கூறணும், ஆராய்ந்து அந்த தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை கூப்பிட்றாங்க. சிவபெருமான் வராரு. சிவபெருமான் வந்தவொடனே யமலோகத்தில் இருக்கும் யமன் அவருக்கு ஆசனத்தை கொடுத்து கீழே இறங்கி வேற ஒரு ஆசனத்தில் அமருகிறார், அவரை வணங்கி. உடனே சிவபெருமான் வந்து இந்த யோகியிடம் அவர் தரப்பு நியாயத்தை கேட்கிறார். கேட்டவுடன் அந்த யோகி சொல்கிறார், ஐயா, இந்த இடம் வந்து 15ஆம் நூற்றாண்டில் இந்த இடம் வெறுமையாக தான் கிடந்தது. இந்த இடத்தில் யாரும் எதுவும் கட்டவில்லை, வெறும் மண்ணாக இருந்தது. இந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம். இந்த கோவிலை கட்டியவர்களுக்கும் இந்த இடத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவர்களும் புறம்போக்கு நிலத்தில் தான் கட்டியிருக்கிறார்கள். நாங்களும் புறம்போக்கு நிலத்தில்தான் வீடு கட்டி குடியிருந்தோம். ஆகவே எங்களுக்கு பூலோகத்தில் சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கல, சரியான நீதி கிடைக்கல. ஆகவே நீங்கள் வந்து பகுத்து ஆராய்ந்து நீங்கள் தான் நீதியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவர் தரப்பு நியாயத்தை திரும்பவும் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவபெருமானே, உங்களுக்காக தான் எல்லாமே நாங்கள் செஞ்சோம், உங்களுக்காக கோவிலை கட்டி அபிஷேகம் பண்ணுவது எல்லாமே உங்களுக்காக தான் செஞ்சோம், மக்கள்கிட்டேருந்து பணத்தை வசூல் பண்ணி கோயில் உங்களுக்காக தான் கட்டினோம், உங்களோட திருப்திக்காக தான் நாங்கள் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. எல்லா தரப்பு நியாயமாகவே என்ன இருக்குது, நாங்கள் சொர்க்கத்திற்கு வருவதற்காக தான் நாங்கள் வந்து இந்த வந்து இறைவனுக்கு சேவை செய்கிறோம், கோயிலை கட்டுறோம், வசூல் பண்ணி இந்த கோயிலை கட்டுறதும் இறைப்பணின்னு நாங்கள் செய்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்சத்துக்கு வருவதற்காக தான்
அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு நியாயமாகவும் அதான் இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள சிவபெருமான் பேச ஆரம்பிக்கிறார். இந்த சிவபெருமான் பேசும் இதுதான் இந்த கதையின் முக்கியமான கருத்து, முக்கியமான விஷயம் இதுதான். சிவபெருமான் சொல்கிறார், என்ன கேட்குறார் அப்படின்னா, உங்களிடம் நான் எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று கூறினேனா? எங்கேயாவது எந்த இடத்துலையாவது பக்தர்கள்ட்ட கோயில் கட்டணும்னு நான் கேட்டிருக்கேனா? நீங்களாகவே என்ன பண்ணுறீங்க, ஒரு மலையை உடைச்சிட்டு அதில் ஒரு சிலையை செதுக்கி அந்த சிலையை ஒரு கோயிலுன்னு கட்டி அதுக்குள்ளார விக்கிரகமாக வச்சு அபிஷேகம் பண்ணுறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் அந்த சிலைகளெல்லாம் நான் வாழுறேனா? நான் வாழுறேன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? நீங்களாக தான் கோயில் கட்டினீங்க, நீங்களாக தான் நான் வாழுறேன்னு நினச்சிக்கிட்டீங்க, நீங்களாக தான் எல்லாமே உங்களோட கற்பனைகள் தான் நீங்கள் தான் செஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நான் வாழுறேன்னா என்னன்னு நீங்கள் என்னைக்காவது ஆராய்ஞ்சிருக்கீங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதான் செஞ்சுருக்கீங்க. நான் என்னைக்காவது கோயில் எனக்கு கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா? சரி, அப்படியே இருக்கட்டும். எனக்கு கோயில் கட்டணும் அப்படின்னா அடிமுடி இல்லாதவன், எனக்கு அவ்வளோ உயரமான கோயில் கட்டணும். என்னிடம் இல்லாத செல்வங்களா, என்னிடம் இல்லாத பொருள்களா? இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுக்க எனக்கு சொந்தம். இந்த பிரபஞ்சத்தில் பூமி என்ற ஒரு இடத்தில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான ஏதுவான காற்று, நீர் எல்லாமே இருக்குது. தகுதியான நிலம் இது எல்லாம் இருப்பதனால் இந்த உயிரினங்கள் இங்கு வசிக்கின்றன. பாக்கி 7 உலகங்கள், 7 பூமிகள் இருக்கின்றன, 7 கோள்கள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னோட வீடு, என்னோட இடம் எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது எனக்கென்று இதுதான் இடம் என்று நீங்கள் எப்படி நிர்ணயிக்கிறீர்கள்? இந்த பிரபஞ்சம் முழுக்க நான் பரவி இருக்கேன், எல்லா இடத்துலையும் இருக்கேன். என்னோட உடம்புலேருந்து போன சிறு சிறு துளிகள் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும். இந்த உயிரினங்கள் அனைத்தும் என் உடலில் இருந்தால் சிறு துளியாக சென்றிருக்கிறது. நீங்களும் அப்படிதான், யாராக இருந்தாலும் அப்படிதான். இந்த உயிரினங்கள் எல்லாம் அப்படிதான். அது தவறு செய்தாலும், செய்யவில்லை என்றாலும், சரியான நபர்களாக இருந்தாலும், தவறான நபர்களாக இருந்தாலும், அனைவருக்குள்ளேயும் நான் உயிராக இருக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் நான் இறைவனாக இருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு மன உளைச்சலையோ அவனுக்கு துரோகமும் செய்துட்டு அது எனக்காக தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கேட்குறாரு. இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தாலும் ஒரு ஊரில் ஒரு சிவபெருமானுக்கு எத்தனை கோயில் தான் கட்டுவீங்க? அந்த இடம் இருக்குது இல்லையா? அந்த இடத்துலேருந்து அந்த இடம் 15ஆம் நூற்றாண்டே அந்த இடம் உங்களுதே இல்லாதப்ப அந்த இடத்துல கோயில் கட்டினதே தப்பு. அப்படி இருக்கும்பொழுது அவர்களை வீடு கட்டக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அதற்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. எல்லா இடமும் என்னுடைய இடம்தான், எல்லா இடமும் அரசோட இடம்தான். அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி வழிவகை செய்து? சட்ட திட்டங்கள் அனைத்தும் நீங்களாக போட்டுக்கொண்டது, நீங்களாக செய்து கொண்டது. நான் எதையும் செய்யுங்கள், எதையும் வழிவகை செய்து உங்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த உயிரினங்களை மட்டும்தான் நான் ஒரு கட்டமைப்புக்குள் கட்டமைத்து கொடுத்திருக்கிறேனே தவிர பாக்கியெல்லாம் செய்ததெல்லாம் நீங்கள் தான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சரி, அப்படியே இருக்கட்டும். அந்த இடம் அபிவிருத்தி என்று சொல்கிறீர்கள். அப்படி அபிவிருத்தி பண்ணுவதற்கு அதில் என்ன அவசியம் இருக்கிறது? அதிலும் பொய்க்கதைகளை கூறியிருக்கிறீர்கள். நான் மாணிக்கவாசகருக்கு அடியெடுத்து கொடுத்தேன் என்று கூறீர்கள். நான் எல்லா இடத்திலையும் இருக்கிறவன். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி என்னையே புகழ்ந்து நான் எப்படி அடியெடுத்து கொடுப்பேன்? நான் என்னை புகழை சொல்லி இன்னொருத்தவருக்கு சொல்லி கொடுப்பேனா? இந்த ஒரு பகுத்தறிவு இல்லாமல் நீங்கள் எப்படி என்னை பற்றி சிந்திக்கிறீர்கள்? நான் எல்லோருக்கும் பொதுவானவன், எல்லா உயிர்களிடத்தும் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை நோகடிப்பதும் அந்த மனித உயிர்களை நோகடிப்பதும் ஒன்றுதான்.
எனக்கு இந்த உலகம் முழுக்க கோயில் இருக்குது. அவர்கள் வாழ்வதற்கு ஒரு 20 அடி 15 அடி 30 அடியில் சின்ன சின்ன குடிசை சின்ன சின்ன கட்டடங்களை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் கோயில் சொத்தில் கோடி கோடியாக கொள்ளடிச்சு பெரிய பெரிய கட்டடம் கட்டி ஸ்கூலு காலேஜின்னு கட்டி வச்சுருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஏழை குடியிருக்கிற அந்த வீடை போய் இடிச்சிருக்கீங்க. அதுவும் என்ன காரணம் காட்டி இடிச்சிருக்கீங்க? இது எந்த வகையில் நியாயம்? அப்படி என்ன அந்த இடத்துக்கு மிக அவசியமானது? ஒரு 300 அடியில் தில்லையம்மன் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்குது. ஒரு 500 அடியில் நடராஜ கோயில் என்ற ஒரு கோயில் இருக்குது. அங்கே எனக்கு ஒரு கோயில் இருக்குது. அதுக்கும் பக்கத்தாப்பில் ஒரு 1000 அடியில் இன்னொரு கோயில் இருக்குது. ஒரு 500 அடியில் இன்னொரு கோயில் இருக்குது. இப்படி கோயில் கோயிலாக எனக்கு கட்டி வச்சுருக்கீங்க. இவ்வளோ கோயிலும் எனக்கு எதுக்கு? அவனுங்களுக்கும் கோடிக்கணக்கான வீடுகள் இருக்கா ஏழைகளுக்கு? அவர்கள் தங்குவதற்கும் வசிப்பதற்கும் ஒரே ஒரு வீடை கட்டி வச்சுருக்கான். அதை என்னை காரணம் காட்டி இடித்து என்மேல் பழியை சுமத்தி என்னை ஒரு ஒரு தவறான நபராகவே காமிச்சிருக்கீங்களே. கடவுளுக்கே இந்த நிலை என்றால் உங்களையெல்லாம் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சிவபெருமான் சாடுகிறார். எனக்கு கோவிலா? எனக்கு செல்வங்களா? உங்களால் எனக்கு என்ன கோவிலை கட்ட முடியும்? என்னிடம் இல்லாத செல்வங்களா? எனக்கு என்ன புகழ்ச்சி வேண்டி கிடக்கு? நான் புகழ்ச்சியிலிருந்து அப்பாற்பட்டவன். எனக்கென்று எதற்கு கோயில் என்று அவர் சாடிவிட்டு இவர்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடாது என்று தீர்ப்பை கொடுக்குமாறு யமதர்மனிடம் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். யமதர்மனும் நீங்கள் என்ன காரணத்திற்காக இந்த மனித கூட்டத்தை அவஸ்தைப்படுத்தி மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அவஸ்தைப்படுத்தினீர்களோ, இறைவனுக்கு கோயில் கட்டினால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், இறைவனுக்கு சேவை செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ, அது எல்லாம் பொய்யானது. இந்த மனிதர்களுக்கு செய்யும் சேவையே தான் இறைவனுக்கு செய்யும் சேவை என்பதை நீங்கள் எப்போ உணர்ந்து கொண்டு நீங்கள் மனிதர்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அது இறைவனை சென்றடையும். ஏனென்றால் இறைவனின் ஒவ்வொரு துளிதான் இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களும் என்பதை சித்தர்களும் மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள், இறை தூதர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இதைவிட உங்களுக்கு என்ன விளக்கமாக இந்த பூலோகத்தில் சொல்லி இருக்க வேணும்னு நினைக்கிறீங்க? இதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு முட்டாள்தனத்தையும் மூட பழக்க வழக்கங்களையும் அதிகமாக நீங்கள் இந்த மக்களிடம் பரப்பி மக்களை மூடர்களாகவே வைத்திருக்கிற கூட்டமாகவே இந்த மனித கூட்டம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய சொர்க்கத்தை நிராகரித்து அவரை நரகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த கதையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூலோகத்திலிருந்து யமலோகத்திற்கு நீதி கேட்டு ஒரு மகான் எழுதும் மனு அப்படின்ற இந்த சிறுகதை. இந்த சிறுகதை மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூலோகத்தில் எத்தனையோ ஏழைகள் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா, இவர்கள் அனைவருக்கும் மேலோகத்தில் இறைவனிடத்தில் சரியான நீதி கிடைக்கும் என்பதை நம்புங்கள். அதுதான் உண்மையாக இருக்கும் என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து நம்ப வேண்டும். ஏனென்றால் சித்தர்களும் மகான்களும் அந்த இறை தூதர்களும் இதை தான் செய்திருக்கிறார்கள். இதை தெரியாமல் இந்த மனித கூட்டம் முட்டாள்தனத்தில் ஆழ்ந்திருப்பது, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.